Taste the Daily. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் மொழிப்போர் தியாகிகள் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்திற்காக வைக்கப்பட்ட பேனரில் திமுக அமைச்சர் பொன்முடியின் பெயர் புறக்கணிக்கப்பட்ட சம்பவம் திமுக உட்கட்சி பூசலை வெளிப்படுத்தியுள்ளது. பொன்முடி ஆதரவாளர்கள் கண்டித்ததால் பொதுக்கூட்ட மேடையில் வைக்கப்பட்ட பேனரில் பெயரளவுக்கு பொன்முடியின் புகைப்படம் பொருத்தப்பட்டிருந்தது. பொன்முடி ஆதரவாளர்களுக்கும் KS மஸ்தான் ஆதரவாளர்களுக்கும் இடையே நடைபெற்ற இந்த பனிப்போர் திமுகவினர் இடையே சலசலப்பை ஏற்படுத்தியது. இது ஒருபுறம் இருக்க, மதுபோதையில் இருந்த திமுக பிரமுகர் ஒருவர் பொதுக்கூட்ட மேடையிலேயே இரட்டை இலை சின்னத்தை காட்டியதால் திமுகவினர் அதிர்ச்சியடைந்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே மத்திய அரசின் திட்டத்தில் பணித்தள பொறுப்பாளர்களை திமுக அமைச்சர் நியமித்ததாக வைக்கப்பட்ட பேனர் பொதுமக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தி உள்ளது. திறனற்ற திமுக ஆட்சியில் அனைத்து விஷயங்களிலும் தலையிடுவது போல் மத்திய அரசின் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திலும் தலையிட்டு வருகின்றனர். அந்த வகையில் கார்குடல் கிராமத்தில் தீயசக்தி திமுக அமைச்சர் பன்னீர்செல்வம் மற்றும் திமுகவின் ஒன்றிய செயலாளர் ராயர் ஆகியோர் பணித்தள பொறுப்பாளர்களை நியமித்ததற்காக நன்றி தெரிவித்து அக்கட்சியின் பேனர் வைத்து மத்திய அரசின் திட்டத்தில் தங்கள் தலையீட்டை பட்டவர்த்தனமாக்கியுள்ளனர். எனவே இது குறித்து மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். சென்னை வள்ளுவர் கோட்டம் பகுதியில் போக்குவரத்து காவலர்கள் பணியில் ஈடுபடாததால் விபத்தில் சிக்கிய முதியவர் நூலிலையில் உயிர் தப்பினார். வள்ளுவர் கோட்டத்தில் இருந்து கோடம்பாக்கம் செல்லும் வழியில் உள்ள பெரியார் பாதை பேருந்து நிறுத்தத்தில் முதியவர் ஒருவர் சாலையை கடக்கும்போது இருசக்கர வாகனத்தில் வேகமாக வந்த நபர் முதியவர் மீது மோதியதில் மயங்கி விழுந்துள்ளார். மேலும் அதிவேகமாக இருசக்கர வாகனத்தில் வந்தவர் முதியவரை இடித்துவிட்டு நிற்காமலேயே சென்றதாகவும் கூறப்படுகிறது. இதற்கு போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகள் முறையாக பணியில் ஈடுபடாததே காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் மயங்கி விழுந்த நபருக்கு பொதுமக்கள் முதலுதவி வழங்கிய நிலையில் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே காதல் திருமணம் செய்து கொண்ட பெண்ணை கடத்திய வழக்கில் 6 பேர் பிடிபட்டிருந்த நிலையில் கடத்தல் கும்பலின் தலைவனான திமுக பிரமுகர் சிக்கினார். தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த ரோஷினி எடப்பாடி ஒன்றியம் செட்டிமாங்குறிச்சியைச் சேர்ந்த தனீஷ் கண்டனை காதல் திருமணம் செய்து கொண்டு கர்ப்பிணியாக உள்ளார். இந்நிலையில் கடந்த 23ஆம் தேதி கணவர் வீட்டில் இருந்த ரோஷினி பட்டப்பகலில் கடத்தப்பட்டார். தகவலின் பேரில் ரோஷினியை மீட்ட காவல்துறையினர் கடத்தலில் ஈடுபட்ட ரோஷினியின் பெற்றோர், உறவினர்கள் என 6 பேரை ஏற்கனவே பிடித்திருந்தனர். இதையடுத்து கடத்தலுக்கு மூளையாக செயல்பட்ட மேச்சேரி திப்பரத்தாம்பட்டியைச் சேர்ந்த சேலம் மேற்கு மாவட்ட திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணி துணை செயலாளர் பிரபு பிடிபட்டார்.